ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் எடுத்த வீடியோ தான். அது என்னமோ தெரிலங்க. பொங்கல், தீபாவளினாலே வந்து எங்கள் வீட்டில் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, மற்ற வேலையெல்லாம் வந்து என் பசங்களும் சேர்ந்து என் கூட சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கூட நம்ம வெளியில் போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அம்மாவும் நம்ம கூட சேர்ந்து ஷேர் பண்ணி எதுனாலும் விளாடணும், நம்ம கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் என் பசங்க நினைப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பிளான் பண்ண ஒரு ட்ரிப்பு தான் அழகர் கோவில். சரி, ஈவினிங் போல் கிளம்பி போயிட்டோம். போகிற வழியிலேயே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிருந்தோம். அதில் ஒருத்தவனுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. சரின்னு மெடிக்கல் ஷாப்பில் நிப்பாட்டி அவனுக்கு டேப்லெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம அழகர் கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. வந்த உடனே வந்து ப பசங்க வந்து கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி அது குரை, மங்கி எல்லாத்தையும் பார்க்கவும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரே ரஷ்ஷு. வந்து வண்டி நிப்பாட்ட கூட இடம் இல்லை. ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பசங்களும் ஹஸ்பண்டும் அப்புறம் என்ன பண்ண அப்படின்ட்டு பசங்களும் ஹஸ்பண்டும் மாலை போட்டிருக்கனால அவ்வளோ தூரம் வந்தாச்சு. முருகனை பார்த்துட்டு போகலாம். பழமுதிர்சோலை முருகனை பார்த்துட்டு வேறு எங்கேயும் நாங்கள் போகவே இல்லை. அதை மட்டும் பார்த்துட்டு பார்க்குக்குள்ளே கூட அவ்வளோ கூட்டம். இந்த மாதிரி லீவு டைமில் வந்து நம்ம பிளான் பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் முடிவு எடுத்தோம். சரிங்களா? அப்புறம் பசங்க ஆசைப்பட்றாங்களேன்னு தான் முக்கால்வாசி வெளியில் வந்ததே. இல்லைன்னா வந்து நாங்கள் எங்களோட பிளானை வந்து மாற்றி தான் வச்சுருப்போம். நல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. நானும் என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. முருகனை நல்லாவும் பார்த்தோம். கூட்டமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டாலும் சூப்பர் தரிசனம். எனக்கு நல்ல தரிசனம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. பாய்.